கண்டிப்பா வெற்றி அடையும். எழுச்சி தமிழர் கை வச்ச எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் அது வந்து வெற்றியை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கு. தோல்வியே கிடையாது. விடுதலை சிறுத்தைகளுக்கு தோல்விங்கிறதே கிடையாது, ஏறுமுகம் தான். கண்டிப்பா நடக்கும். எழுச்சி தமிழர் எந்த கோரிக்கை வச்சாலும் நிறைவேற்றுவார். அந்த கண்டிஷன்ல தான் அந்த ஒரு சொல்ல முடியாத என்னுடைய சகோதரர்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கையும் ஒரு ஈர்ப்பும் சுயமரியாதை சார்ந்து சொல்ல முடியாத அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு சிஎம் அவர்கள், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அதனால கண்டிப்பா நடக்கும், நிறைவேற்றுவார். இல்லை, அவருடைய மனம் மாறும். தொடர்ந்து ஆணவ கொலைகள் நடந்துகிட்டு இருக்குல்ல, கண்ணு முன்னாடி வந்து திவ்யா இளவரசன் காதலாக இருக்கட்டும், 4 ஊர் 4 கிராமங்களே வந்து 4-5 கிராமங்கள் அடித்து சூறையாடப்பட்டது. தலித் சமூகத்தினுடைய பொருளாதாரம் வந்து சீரழிக்கப்படுகிறது தொடர்ந்து. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் வந்து கௌசல்யா கொலை வழக்கு, அதை பார்த்தீங்கன்னா கண்ணு முன்னாடி வந்து தன்னுடைய காதலியுடைய கண்ணு முன்னாடியே வந்து கொடூரமான முறையில் தாக்குதல் விட்டுறாங்க, சங்கரை வெட்டி கொள்றாங்க. சும்மா ஒரு ஷாப்பிங் போயிட்டு வராங்க, நடு ரோட்டில் எத்தனை மனிதர்கள், அதான் நம்ம என்ன வந்து பாலைவனத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா இல்லை வந்து ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? சக மனிதர்கள் வாழ்கிற ஒரு நல்ல ஒரு பஜாரில் கண்ணு முன்னாடி வந்து வெட்டுறான். அப்படிங்கும் பொழுது அதை நீங்கள் எல்லாமே சமூக ஊடகங்களில் எல்லாருமே பார்த்துருக்கோம். அப்படிங்கும் பொழுது தொடர்ந்து வந்து கண்ணகி முருகேசன் கொலையாக இருக்கட்டும், சங்கர் கௌசல்யா கொலையாக இருக்கட்டும், இளவரசன் திவ்யா காதல் கொலையாக இருக்கட்டும், இப்போ வந்து இந்த கவின் படுகொலையாக இருக்கட்டும், இது வந்து தொடர்ந்து வந்து நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒடுக்கப்பட்ட இளைஞர்களும் பாதிக்கப்படுறாங்க, மற்ற சமூகத்து பெண்களும் பாதிக்கப்படுறாங்க. அதனால் வந்து நெருக்கடிகள் வந்து சட்டம் வந்து சரியான ஒரு நெருக்கடி சூழ்ந்து நகர்ந்தால் தான் வந்து சமூக வந்து அமைதி வந்து பராமரிக்கப்படும், பாதுகாக்கப்படும். கண்டிப்பாக அதான் அவரே சொல்லிட்டார்ல, எழுச்சி தமிழரே சொல்லிட்டார். இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து ஒரு சட்டம் இயற்றப்பட்டால் நாங்கள் வந்து ஒரு போலீஸ்காரனை வந்து கேள்வி கேட்க முடியும், ஒரு போலீஸ் அதிகாரியை வந்து நாங்கள் வந்து கேள்வி கேட்க முடியும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லிட்டாரு. நம்ம எதை வச்சு நோக்கி கேள்வி கேட்க முடியும், நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு தான், அதுதான் பொருள். அதான் நம்ம வந்து இவ்வளோ பெரிய அறிஞர்கள், சமூக ஆர்வலர்கள், ஜனநாயக சக்திகள் எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு வந்து கேட்குறாங்கன்னா, இடதுசாரி சிந்தனையாளர்கள் எல்லாருமே சேர்ந்து கேட்குறாங்கன்னா, அப்போ வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து ஒரு நியாயம் இருக்கிறதுனால தானே கேட்குறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி சமூகத்தின் பாவங்கள், இந்த சாதி ஆணவ கொலை மையப்படுத்தி ஒரு வீடியோ எடுத்து மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு வந்து அந்த விஷயத்தை எப்படி பார்க்கலாம்? அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பெரியாருடைய கருத்து வந்து இந்த ரொம்ப வந்து பின்தங்கி போய் இருக்கு. அப்படியே அதாவது ஓடுற நதி மாதிரி இல்லாமல் பெரியாருடைய கருத்தியல் வந்து அப்படியே தடைப்பட்டு நிற்கிதுங்கிறது தான், ஒரு சாக்கடை மாதிரி நிற்கிது. ஒரு 25-30 ஆண்டுகளாக வந்து அப்படியே தேங்கி போய் நிற்கிது, குட்டை மாதிரி. அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள். ஏன்னா நதி மாதிரி ஓடிக்கிட்டே, ஆற்று நீர் மாதிரி ஓடிக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கருத்தியல் சார்ந்து சிந்திக்க ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா வந்து இந்திய தேசத்திலேயே வந்து அதிகமான வந்து எஜுகேட்டட் உள்ள ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடு. இதுக்கு வந்து சரியாக தானே சொல்லியிருக்காருன்னு பாராட்டியிருக்கணும். இப்போ வந்து அவரே சொல்லிட்டார், எழுச்சி தமிழரே அழகாக சொன்னார், எவ்வளோ பெரிய விருது கொடுத்தாலும் அந்த தம்பிங்களுக்கு தகும் அப்படின்னு. நல்ல வேளை அந்த பசங்க தலித் சமூகமாக இல்லை போல் இருந்திருந்தா, இல்லை நம்ம அந்த மாதிரி கருத்தை பேசியிருந்தா மிகப்பெரிய வந்து எதிர்ப்பு வந்திருக்குன்னு இப்போ அழகாக பேசினார். அப்படிங்கும்போது அந்த தம்பிங்க வந்து சமூக நலன் சார்ந்து இயங்கிக்கிட்டு இருக்க தம்பிங்கிறது படித்த இளைய தலைமுறை, புதிய தலைமுறை தம்பிகளுக்கு நல்லாவே தெரியும். அப்படிங்கும் பொழுது இந்த எதிர்ப்பு வருது அப்படின்னா பெரியாரிய கருத்துக்கள் தேங்கி போய் தேக்கமடைந்து நிற்கிறது, அப்படின்னே தேக்கமடைந்து நிற்கிது அப்படிங்கிறது தான் பொருள். ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு இந்தியா ஃபுல்லாவே நிறைய பிரச்சனைகள். இப்போ நம்மளுடைய சென்ட்ரல் முன்னாடி வந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் 9வது நாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய என்னைக்குமே வந்து பாதிக்கப்படுற மக்கள் நலனை சார்ந்து அவர்களுடைய இருப்பை தக்க வைக்க அவர்களுக்கு வந்து ஆதரவாக தான் வந்து எந்த சமூகமாக இருந்தாலும், அது வந்து சாலை பணியாளராக இருக்கட்டும், துப்புரவு பணியாளராக இருக்கட்டும், போக்குவரத்து துறை சார்ந்து இருக்கட்டும், எந்த துறை சார்ந்து இருந்தாலும், அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருக்கட்டும், எந்த பக்கம் இருந்தாலும்
பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறது தான் விடுதலை சிறுத்தைகளின் தலையாய கடமை. அப்படிங்கும் பொழுது அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு என்னைக்குமே விடுதலை சிறுத்தைகள் எப்பவுமே ஆதரவாக இருப்பாங்க. தொடர்ந்து கண்டிப்பாக பண்ணணும். காலங்காலமாக பீமூத்திரமே வாரிட்டு கிடக்குறாங்க, கஷ்டப்பட்டுட்டு கிடக்குறாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி உனக்கு ஐஏஎஸ் வேலை ஐபிஎஸ் வேலையாக கேட்குறாங்க. அவங்க பெருக்கிற வேலை அது சராசரியாக ஒரு மனிதர்கள் செய்கிற வேலை தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவே தேவையில்லை. நீ நவீன கருவிகளை பயன்படுத்து, கருவிகளை பயன்படுத்து, மனிதர்களை பயன்படுத்தாத. வெளிநாடு மாதிரி பயன்படுத்து. அதை செய்ய முடியாத துப்பு இல்லாமல் நீ கேவலப்பட்டு கிடக்கிறதுனால தானே மனிதர்களை பயன்படுத்துகிற. அதுவும் அடித்தட்டு மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், படிப்பறிவு இல்லாத மக்கள், ஏழை எளிய ஜனங்கள், அன்றாடங்காட்சிகள் அவங்கள பயன்படுத்தி நீ இப்போ சுகபோகமாக இந்த சென்னை மாநகர சிங்கார சென்னையாக மாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு இருக்கிற இடத்தையும் காலி பண்ணி அப்புறப்படுத்துறீங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக அவங்கள பின்னுக்கு தள்ளுறீங்க. அது மிகப்பெரிய தவறு தானே. அதனால் மாநகராட்சி சரியான முடிவு எடுக்கணும். முதலமைச்சர் அதில் தலையிடணும். தலையிடாமல் ஒதுங்கி இருக்கிறாரு. மேயர் மட்டுமே கிடையாது, எல்லாருமே சேர்ந்து திராவிட மாடல் அரசு அடிமட்டமாக கிடக்கிற அந்த மக்களுக்கு தொடர்ந்து இன்னைக்கு 7, 8, 9வது நாளாக அவங்க அதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. ஆர்ப்பாட்டத்தை நோக்கி அவங்களுக்கு நல்ல ஒரு கருணை அடிப்படையில், உரிமை அடிப்படையில், உரிமை கருணை இல்லை, உரிமை, அவங்களுடைய உரிமை, அதை அவங்கள பாதுகாக்கணும். இது ஒரு ஜனநாயக கடமை. வணக்கம்மா. இன்னைக்கு தலைவர் ஒரு போராட்டம் முன்னெடுத்தது ஆணவ கொலைக்கு எதிராக தடுத்து நிறுத்த தனி சட்டம் போராட்டம் வெற்றி அடைய நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அமோகமாக இது வெற்றி அடையும். இதிலே மாற்று கருத்து எதுவுமே இல்லை. தலைவர் வைத்த கோரிக்கை, அவர் எடுத்த போராட்டம் தமிழ்நாடு தழுவி உலக அளவிலே இது வெற்றி பெறும் என்று சொல்லுவோம். தலைவரோட பேச்சு இன்றைக்கு எப்படி இருந்ததுன்னா, நிறைய தகவல்கள் எடுத்து சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் புதுசாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்ததாங்க. இல்லை, இதில் நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கு. எல்லாருக்கும் நல்ல அனுபவம். அவர் சொன்ன ஒவ்வொரு கருத்தும் சாதாரண கருத்து இல்லை, எல்லாமே உண்மையான கருத்து, நடந்த கருத்தை தான் அவர் சொல்லியிருக்கார். அப்போ தொடர்ச்சியாக துப்புரவு தொழிலாளர் போராட்டம் நடத்தியிருக்காரு. தலைவர் நேரில் போய் ஆதரவும் தெரிவித்திருக்காரு. அவர்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கணும் அப்படின்னு போராடுறாங்க. அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பங்கு எப்படி? நாங்கள் முழுமையாக அதை ஆதரிக்கிறோம். அவங்களுக்கு நிரந்தரமாக பணி கிடைக்கணும். அவங்கள பர்மனன்ட் செய்யணும் எல்லாரையும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அதில் கண்டிப்பாக தலைவர் முதல்வர்கிட்ட இது சம்மந்தமாக பேசியிருக்காரு. முதல்வரும் அதை சரி செய்வார்ன்றதை நாங்கள் நம்புகிறோம். இப்போ இணையதளத்தில் வீடியோ போடுறதுல கோபி சுதாகரன் அப்படின்னு ஒருத்தர் வீடியோ போடுவாங்க. அவங்க இந்த மாதிரி குறிப்பிட்டு இந்த சாதி ஆணவ கொலை நடந்த உடனே சமூகத்தின் பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. அதற்கு நிறைய சாதி கட்சி சார்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து இந்த காணொலி எடுக்க சொல்லி தலைவரை பதிவு பண்ணுறாங்க. அந்த விஷயத்தை எப்படி நான் பார்க்குறீங்க? சமூகத்தில் இன்னும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கிறது எப்படி? இன்னும் இந்த சம்பவம் முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும். இல்லை, அதை தான் தலைவர் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காரு. இதற்கான ஒரு தனி சட்டத்தை தமிழக அரசு உடனே நடைமுறைப்படுத்தணும். இனிமேல் இந்த மாதிரி சம்பவம் தொடர்ந்து போகக்கூடாதுன்னு வலியுறுத்தி வருகிறார். நன்றி.